தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து ஒரு கூட்டு முடிவாக எடுக்கணுங்கிறதுனால வந்து எல்லாத்தோட கருத்தும் கேட்டு எந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தோட கருத்தையும் கேட்டு ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக இந்த நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. இதில் வந்து அனைத்து உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்தது. கரூர் இன்சிடென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ஃபியூச்சர் அடுத்த ஒரு சிறப்பு பொதுக்குழு வந்து அடுத்த வாரம் வரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரும். அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் இந்த எஸ்ஐஆர் வருதில்ல, அதை பற்றி நம்ம எப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும் அதை பற்றியான நாங்கள் ஆலோசனை நடந்தது. அதை பற்றி மேலும் வந்து அஃபிஷியலாகவும் எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஓகே சார், இப்போ நிர்வாக குழுன்றது நிறைய கட்சியில் ஒரு கோர் கமிட்டியாக இருக்குது. இப்போ தாவேக்கா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகளுக்கு இந்த கோர் கமிட்டியை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் ஆலோசனை கூட்டம் எப்படி போயிருக்கு? சில முக்கிய நிர்வாகிகள் இல்லைன்ற விமர்சனம் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது தலைவர் அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. அதற்காக வந்து அனைவரும் வந்திருந்தாங்க. இது சிறப்பா உயர்நீதிமன்றம் தவிர்த்து கட்சி சார்பில் எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு சார்? இந்த கட்சி சார்பில் வந்து அடுத்து எந்த மாதிரி வந்து மக்கள் சந்திப்பு, நீங்க கரூர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதை வந்து எந்த விதத்துல வந்து சிறப்பா வந்து பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில பண்ணணுங்கிறது நாங்க ஆலோசனை நடத்திட்டு தான் இருக்கோம். இந்த எஸ்ஓபி வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து கண்டிப்பாக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து வந்து அந்த சந்திப்பு வந்து மாவட்டங்களாக செல்லக்கூடியதாகவோ இல்ல வந்து ஒருங்கிணைந்து ஒரு மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு அந்த கூட்டங்கள் நடத்துவதற்கான அந்த திட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட மாதிரி இந்த 2 மாவட்டங்களை ஒன்றாவா இல்ல ஒருங்கிணைந்த மாவட்டங்களாக? இல்ல, அது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க அபிஷியலா நான் சொல்லுவோம்.